வணக்கம். ஒரு கிராமத்தில் வசித்து வந்த ஒரு மனிதன் இறந்து விட்டான். அவன் அதை உணரும் போது கையில் ஒரு பெட்டியுடன் கடவுள் அவன் அருகில் வந்தார். கடவுள், வா மகனே, நாம் கிளம்புவதற்கான நேரம் நெருங்கிவிட்டது. ஆச்சரியத்துடன் மனிதன், இப்பவே வா, இவ்வளவு சீக்கிரமாக வா, என்னுடைய திட்டங்கள் என்ன ஆவது? மன்னித்து விடு மகனே, உன்னை கொண்டு செல்வதற்கான நேரம் இது. அந்த பெட்டியில் என்ன உள்ளது? உன்னுடைய உடைமைகள் என்னுடைய உடைமைகளா? அதாவது என்னுடைய பொருட்கள், உடைகள், பணம், இவை அனைத்தும் உன்னுடையதல்ல. அவை பூமியில் நீ வாழ்வதற்கானது. என்னுடைய நினைவுகளா? அவை கண்டிப்பாக உன்னுடையது கிடையாது. அவை காலத்தின் கோலம். என்னுடைய திறமைகளா? அவை கண்டிப்பாக உன்னுடையது கிடையாது. அவை சூழ்நிலைகளுடன் சம்பந்தப்பட்டது. அப்படியென்றால் என்னுடைய குடும்பமும் நண்பர்களுமாக, மன்னிக்கவும், குடும்பமும் நண்பர்களும் நீ வாழ்வதற்கான வழி. அப்படி என்றால் என் மனைவி மற்றும் மக்கள், உன் மனைவியும் மக்களும் உனக்கு சொந்தமானது கிடையாது. அவர்கள் உன் இதயத்துடன் சம்பந்தப்பட்டவர்கள். என் உடல், அதுவும் உன்னுடையது கிடையாது. உடலும் குப்பையும் ஒன்று. என் ஆன்மா இல்லை, அது என்னுடையது. மிகுந்த பயத்துடன் மனிதன் கடவுளிடமிருந்து அந்த பெட்டியை வாங்கி திறந்தவன் அதிர்ச்சிக்குள்ளாகிறான். காலி பெட்டியை கண்டு கண்களில் நீர் வழிய கடவுளிடம், என்னுடையது என்று எதுவும் இல்லையா என கேட்க கடவுள் சொல்கிறார், அதுதான் உண்மை. நீ வாழும்போது ஒவ்வொரு நொடி மட்டுமே உன்னுடையது. வாழ்க்கை என்பது நீ கடக்கும் ஒரு நொடிதான். ஒவ்வொரு நொடியையும் சந்தோஷமாக வாழ்வதுடன் அதற்கான செயல்களை மட்டுமே செய். எல்லாமே உன்னுடையது என்று நீ நினைக்காதே. ஒவ்வொரு நொடியும் வாழ். உன்னுடைய வாழ்க்கையை வாழ். மகிழ்ச்சியாக வாழ மறக்காதே. அது மட்டுமே நிரந்தரம். நன்றி.